ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான சீதாப்பழ பாசுந்தி தான். வாங்க செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவையாவது இதை செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்கள் அடுத்தடுத்து செய்வீங்க. இந்த ரெசிபி எப்படின்னு செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போது சீதாப்பழத்தில் விதையை எடுத்துகிட்டு பல்ப்பு மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 1/2 லிட்டர் போல் பால் நல்லா காய்ச்சிக்கலாம். நம்ம பால் ஏடு படிய தான் இது ரொம்பவே சூப்பர் டேஸ்ட் வரும். அதனால் இதில் கொஞ்சமாக குங்குமப்பூ இருந்தால் போட்டுக்கலாம். இது ஆப்ஷனல் தான். இது கூடவே 2 டீஸ்பூன் போல் பால் பவுடரு, 2 டீஸ்பூன் 3 டீஸ்பூன் இல்லைனா சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நல்லா திக்காக வரணும். பால் திக்காக ஆக நமக்கு அந்த டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா பால் பாதியாக காஞ்சிடுச்சு. இது கூட கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேன், நட்ஸ் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட எந்த நட்ஸ் இருக்கோ சேர்த்துக்கோங்க. நான் பாதாம் கொஞ்சம், முந்திரி கொஞ்சம் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம இப்போ சீதாப்பழத்தை சேர்க்கும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் சேர்க்கணும். பாலில் இந்த கொதிக்க வேண்டாம். பழம் போட்டு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க. ஏன்னா இது கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதை நான் அரைக்கலை, வடிகட்டில் போட்டு தான் வடித்து தேய்ச்சி தான் எடுத்திருக்கேன். இப்போது நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுட்டோன்னா சில்லுன்னு சர்வ் பண்ணால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நாங்கள் எங்கள் வீட்டில் சில்லுன்னெலாம் சர்வ் பண்ணல. பசங்களுக்கு செஞ்சதுமே வேணும்னாங்க. அதனால் நாங்கள் அப்படியே குடிச்சிட்டோம். கொஞ்சம் சில்லுன்னு வச்சிங்கன்னா அந்த டைமுக்கு அது கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா இப்போ கொஞ்சம் தனியாகவே தான் இருந்தது. நாங்கள் அப்படியே தான் சாப்பிட்டோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.